2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ? அப்படியானால் உண்மையாகவே கடவுளுடைய ஆலயம் என்பது எது? உண்மையாகவே கடவுளுடைய ஆலயம் என்பது யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்போ தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே. முதலாவது தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தில். அதுக்கு பிறகு தேவன் எங்கே வாசம் பண்ணினார்? எருசலேம் தேவாலயத்தில். புதிய ஏற்பாட்டிலே ஆலயமே மாறிவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் ஆலயம் என்பது எது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய ஆலயம். இது ஒரு ஆலய கட்டிடம். இந்த ஆலய கட்டிடத்துக்குள்ளே இப்போ எத்தனை ஆலயங்கள் இருக்கின்றன? 1, 2, 3ன்னு எண்ணுனா யார் யார் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை இருதயத்துக்குள்ளே பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் யார்? தேவனுடைய ஆலயங்கள். அப்போது ஆலயத்துக்குள்ளே ஆலயங்கள் இருக்கின்றன. இப்படி தான் சொல்லணும். உண்மையாகவே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுவது மனிதர்கள்தான். நாம் தான் தேவனுடைய ஆலயம். எப்படி நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம்? தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அல்லவா? பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் நமக்குள்ளே வாசம் வந்து பண்ண வேண்டுமானால் அந்த இடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். இல்லை, அது எப்படி பரிசுத்தமாகும்? நான் விரும்பி என்னுடைய சொந்த முயற்சினால் என்னை பரிசுத்தமாக மாற்ற முடியுமா? முடியாது. அதுக்கும் அவர் தான் வரணும். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் அழுக்கடைந்ததாக இருக்கிறது, என்னுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாருங்க ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்து அதை பரிசுத்தம் பண்ணி நீங்கள் வாழுங்கள் என்று நாம் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூய ஆவியானவரை நமக்கு தருவார். அவர் வந்து நம்முடைய இருதயத்தை தூய்மைப்படுத்தி அதில் வாசம் பண்ணுவார். ஒரு தடவை தூய்மைப்படுத்திட்டா எல்லா நாளும் அது கரெக்டாக ஆயிருமா? அதுக்கப்புறம் எல்லா நாளும் அப்படியே ஒன்ஸ் ஃபார் ஆல் என்கிற மாதிரி ஆயிருமா? ஆகாதில்ல. நம்முடைய வீட்டில் அழுக்க வந்தோன்னா வீட்டில் டெய்லி தூப்பீங்களா? இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா 7 மாதத்துக்கு ஒருக்கா? இல்லை தூக்காமலே விட்டுருவீங்களா? டெய்லி தூப்பீங்கல்ல. வீட்டு முத்தம் நல்லா இருக்கணும்னா தினமும் அதை சுத்தம் செய்ய வேண்டும். அதுபோல் மனித உள்ளங்களும் அப்படித்தான். நாம் தினம் நம்முடைய இருதயத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதை சுத்தம் செய்வதற்கு ஆண்டவரை கேட்க வேண்டும். ஆகவே மனிதர்கள் தான் தேவனுடைய ஆலயங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆனால் நம்முடைய குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை நேரம் மாறி போச்சுப்போ. தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அது எதைத்தான் குறிக்குது? கட்டப்பட்ட கட்டிடத்தை தான் குறிக்கிறது. ஆலயத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சியை பார்த்திங்கன்னா அதுக்காக என்ன வேணாலும் செலவழிப்பாங்க. எவ்வளோ காசும் அதுக்காக செலவழிப்பார்கள். நம்முடைய HMS தேவாலயங்கள் அந்த அளவுக்கு இன்னும் அலங்கரிக்க ஆரம்பிக்கலை. ஆனாலும் நம்ம சக்திக்கு மீறி தான் அலங்கரிச்சிருக்கிறோம் இல்லையா? பல CSI திருச்சபைகளை நீங்கள் போய் பார்த்தால் பல கோடிகளை கொட்டி ஆலயங்களை அலங்கரித்திருப்பார்கள். இது சாத்தானுடைய ஒரு வேலை, மறந்துடாதீங்க. உண்மையான தேவனுடைய ஆலயம் எது? நீங்களும் நானும் மனிதனுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை
பரிசுத்தமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு அலங்கரிக்க விடாமல் சத்துருவாகிய பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி நம்முடைய இருதயத்தை வழிவிலக பண்ணி நம்முடைய ஆலயங்களை அலங்கரிக்க சொல்லுகிறான். அதில் நமக்கு ஒரு பரம திருப்தி வருது. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பெரிய பெரிய ஆலயங்களை எல்லாம் போய் பாருங்கள். சில இடங்களில் பல கோடிகளை செலவழித்திருப்பார்கள், பல கோடிகளை செலவழித்திருப்பார்கள். இன்னும் ஏசி மட்டும்தான் வைக்கலை நிறைய ஆலயங்களில். அதுவும் கூட வச்சுட்டாங்கன்னு வைங்க, பிரசங்க நேரம் உறங்கிறதுக்கு அது மாதிரி நல்ல வாய்ப்பு இருக்காது. இப்போவே நிறைய பேர் ஃபேனுகளை உட்காந்து நல்லா தூங்க தான் செய்கிறாங்க காலை ஆராதனையில். அப்போ ஏசியும் கூட வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், நிம்மதியாக தூங்குவாங்க. ஆல்டர்களை அலங்காரம் செய்வது, அதில் பெரிய பெரிய ஆசனங்களை போடுவது, இவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமற்றவைகள். அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியம் உள்ளது எது? நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுள்ள பலியாக கொடுத்து அதை தேவனுடைய ஆலயமாக அலங்கரிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதுதான் நிலையானது. எப்படி நிலையானது? நான் சொன்ன மாதிரி ஆனுவல் எக்ஸாம் வரும்போது, இறுதி தேர்வு வரும்போது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்னு சொல்லலாம். இறுதி தேர்வு வரும்போது, ஆண்டவரே நாங்கள்லாம் ரொம்ப பிரமாண்டமான கோயிலேருந்து வந்தவங்களாக்கும், எங்களை முதல்ல பரலோகத்துக்கு அனுப்புங்கன்னு அனுப்புவாரா? ஆண்டவர் அனுப்புவாரா? கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பல கோடிகளை செலவழித்து கட்டப்பட்ட ஆலயம் எங்களுடைய ஆலயம். அந்த ஆலயத்திலேருந்தாக நான் வந்திருக்கிறேன். என்னை கொண்டு போய் முன்ன விடுங்கன்னா விடுவாரா? விடமாட்டார்ல. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னொன்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் வரும்போது வானமும் பூமியும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும், எல்லாம் வெந்துருகி போகும், ஆலயங்களும் சேர்ந்து தான். நம்ம அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம் பழைய காலத்தில், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். ஆண்டவரை அண்டிக்கொள்வதுதான் சிறந்தது. இயேசுவே சொன்னார், ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பல மனிதர்கள் இன்றைக்கு ஆலயங்களை விக்கிரகங்களாக மாற்றிவிட்டார்கள். அது நம்ம மாற்றத்தில் ரொம்ப ஜாஸ்தி. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய சரீரங்கள் தான் ஆலயங்கள். இந்த ஆலயத்தை நாம் கெடுத்து விடக்கூடாது. குடிவரியினாலோ தீட்டுள்ள எந்த செயல்களினாலோ இந்த ஆலயத்தை நாம் கெடுத்தால் கர்த்தர் ரொம்ப கோபப்படுவார். அது அவருக்கு பிடிக்காத விஷயம். ஆகவே தேவனாகிய கர்த்தருடைய கேள்வி என்ன? நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ? ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் என்னுடைய சரீரம், இங்கே வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் என்னுடைய சரீரத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது, உம்முடைய தூய ஆவியானவர் எனக்குள்ளே வரும்போது, அதுவே உண்மையான ஆலயம்.